காரமும் மணமும் நிறைந்த அசத்தலான சிக்கன் செட்டிநாடு கிரேவி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இது சாதம், இடியாப்பம், தோசை, பரோட்டா எல்லாவற்றுடனும் அற்புதமாக பொருந்தும். முதலில் தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் துருவல் மற்றும் நறுமண மசாலா பொருட்கள். முதலில் கடாயில் மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி விதை, காய்ந்த மிளகாய், பட்டை, இலவங்கம் ஆகியவற்றை நன்றாக வறுத்துக் கொள்ளவும். பின்னர் தேங்காய் துருவலை சேர்த்து லேசாக பொன்னிறமாகும் வரை வதக்கவும். இதை ஆற வைத்து சிறிது தண்ணீர் சேர்த்து நன்றாக விழுதாக அரைத்துக் கொள்ளவும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கறிவேப்பிலை மற்றும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். பின்னர் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை கிளறவும். அதன் பிறகு தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா வேகவிடவும். இப்போது சுத்தம் செய்த சிக்கனை சேர்த்து 5 நிமிடம் நன்றாக வதக்கவும். பின்னர் அரைத்த மசாலா விழுதை சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊட்டவும். இதனை மூடி வைத்து 20 நிமிடம் நன்றாக வேகவிடவும். எண்ணெய் மேலே பிரிந்து வந்ததும் சுவையான செட்டிநாடு கிரேவி தயார். மேலே கொத்தமல்லி தூவி சூடாக பரிமாறலாம். இவ்வளவு எளிதாக வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் செட்டிநாடு கிரேவி செய்து மகிழுங்கள். Hungry for more? Hit that subscribe button, smash the like and share with your friends. Stay tuned with Tamil Cooking Tune for more recipes.